கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு நினைத்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நினைத்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பொதுவாக ஒரு மனிதனுக்கு நினைவுகள் என்பது பல வகையாக இருக்கலாம். ஒரு மனுஷன் நம்ம மனதில் நினைக்கிறது ஒரு நாளைக்கு சராசரியாக 4000 நினைவுகள், 4000 மேலாக நினைவுகள் ஒரு மனிதனுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு நினைவுகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அந்த நினைவுகள் பல வகையான நினைவுகள் நம்ம மனதிலே தோன்றிக்கொண்டே தான் இருக்கும். அந்த நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகளாக இருக்க வேண்டும்? வேதத்தில் சொல்லுகிறது நினைத்து கொள்ளுங்கள் என்று பல வகையாக சொல்லுகிறது. நம்ம எதை நினைக்கணும்? இன்னைக்கு தேவையில்லாத காரியங்களை என்ன செய்கிறாங்க? மக்கள் நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். பொதுவாக சொல்கிறாங்க, உலகத்தில் ஒரு மனிதன் எதை நினைக்கிறானோ அதுவாகவே அவன் மாறுகிறான் என்று உலகத்தில் வல்லுநர் சொல்கிறாங்க. நம்ம எதை நினச்சிக்கிட்டே இருக்கிறோமோ அதுவாகவே நாம் மாறுகிறோம், அதுவாகவே நம்ம மாற்றப்படுகிறோம் என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். நம்ம எதை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம்? இப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நம்முடைய நினைவுகள் எல்லாமே எங்கே இருக்குது? வீட்டில் இருக்குதா? வீட்டில் இருக்குதா? ஐயோ அங்கே பணம் கட்டணுமே, எங்கே பணம் கட்டணும், நமக்கு அவ்வளோ தேவைகள் இருக்கிறது, நமக்கு நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறது, ஏதாவது நினச்சிக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் வேதத்தில் சொல்லுகிறது தேவையில்லாத நினைவுகள் இன்றைக்கு பல 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 பேர் மன உளைச்சல்கள், மன பாரங்கள், சில பேர் என்ன செய்கிறாங்க? பைத்தியமாகவே மாறிடுறாங்க. தேவையில்லாத நினச்சிக்கிட்டே இருந்து என்ன செய்கிறாங்க? பைத்தியமாகவே மாறிடுறாங்க. ஆனால் வேதத்தில் சொல்லுகிறது பூர்வமானவைகளை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. நம்ம பல வகையாக நினைவுகள் நம்ம மத்தியில் வந்தாலும் நம்ம பல காரியங்கள் நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் சிலவற்று நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நினைத்து கொள்ளுங்கள் தலைப்பிலே நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நம்ம எதை நினைக்க வேண்டும் என்று சொல்லும்போது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். முதலாவதாக நம்ம எதை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் முந்தின நாட்களை நினைக்க வேண்டும். இன்றைக்கு 2024 கடைசி டிசம்பரில் 4ஆம் வாரத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது. என்ன ஆகுது? 2025 வருகிறது. இந்த ஆரம்பத்தில் இருந்து தேவன் நம்மை என்ன செய்கிறாரு? பாதுகாத்திருக்கிறார்ல. எவ்வளவு தேவைகள், எவ்வளவு நமக்கு கஷ்டங்கள், மரணங்கள் கூட நம்ம தொட்டு வந்துடுது. எவ்வளவு பெரிய ஆபத்துகள் எல்லாவற்றையும் தேவன் நம்ம என்ன செஞ்சிருக்காரு? பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தின நாட்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சில பேர் நினைச்சே பார்க்கறது கிடையாது. ஆண்டவர் செய்கிற நன்றி நினைச்சே பார்க்கறது கிடையாது. அப்படி நாம் இருக்கக்கூடாது. நாம் சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி, கிறிஸ்தவராக முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? பாவத்தில் இருந்தோம், நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? அந்த காலத்தில் நம்ம நினைச்சு பார்க்கணும். நீங்கள் யாராச்சும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாட்டினா நம்ம சபையில் உட்காந்துருக்க மாட்டோம். இயேசு யாருமே நமக்கு தெரியாது. பாவத்தில் நம்ம இருந்திருப்போம், மற்றவர்கள் மாதிரி நம்ம தெரிஞ்சிருப்போம். வாழ்க்கை பற்றின நம்பிக்கை நமக்கு இருந்திருக்காது. ஆனால் இயேசு நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நாம் தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளாக மாற்றி நம்ம என்ன செஞ்சிருக்காரு? நீதிமானாக மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ரட்சிக்கப்படாத நாட்கள் நம்ம எப்படி இருந்தோம் என்பதை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம எப்படி இருந்தோம்? கடவுள் தெரியாத ஆளாக இருந்தோம், அனாதை பிள்ளை மாதிரி இருந்தோம். ஆனால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. முந்தின நாட்களை நம்ம என்ன செய்யணும்? நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாள் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
நன்றி சொல்வதற்கு மட்டும் மறக்கவே கூடாது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் என்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா. எதுக்கு எடுத்தாலும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு பழக்கமாகவே வச்சுக்கிடுவாங்க. தண்ணி கொடுத்தாலும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. எந்த உதவி செஞ்சாலும் நன்றி நன்றி சொல்லிட்டே இருப்பாங்க. அதே வழக்கம் நம்மளுக்கு இருக்கணும். கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும், நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நல்லது நடந்தாலும் நன்றி சொல்லணும், கெட்டது நடந்தாலும் நன்றி சொல்லணும். எந்த காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது சொல்றான். எந்த நேரங்களும் நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல நன்றி சொல்வதற்கு மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக எதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபிரேயர் 12:13 12:3. ஹல்லேலூயா. இரண்டாவதாக பாடுகளை சகித்த இயேசுவை நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம எதை நினைத்து பார்க்க வேண்டும் சொன்னால், பாடுகளை சகித்த இயேசுவை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் இயேசு என்பவர் 2000 வருடங்கள் முன்பதாக நமக்காக அவர் பிறந்தார். நமக்காக பிறக்கும் போதே அவருக்கு கஷ்டம். அவருக்கு நிலையான இடம் கிடையாது. எங்கே செய்கிறாங்க, எங்கெங்கேயோ அலைகிறாங்க. சத்திரத்தில் போய் பார்க்குறாங்க, கிடைக்கல, இடம் கிடைக்கல. வீட்டில் போய் பார்க்குறாங்க, இடம் கிடைக்கல. எங்கேயுமே இடம் கிடைக்கல. சில பேர் சொல்லுவாங்க மாட்டு கொட்டாயில் தான் இயேசு பிறந்தார்னு சொல்லுவாங்க. அது பிடிப்ப அங்கேயும் பிறக்கலை. அங்கே வைக்கப்பட்டது தான் குழந்தை வைக்கப்பட்டதுன்னு தான் வேதம் சொல்லுகிறது தவிர இயேசு எங்கே பிறந்தார் என்றே சொல்லவில்லை. இயேசு எங்கே பிறந்தார்னு என்ன செய்யல, சொல்லவில்லை. அவர் எங்கேயுமே இடம் கிடைக்கல. சத்திரத்துலேயும் இடம் கிடைக்கல, வீட்லேயும் இடம் கிடைக்கல. இன்னுமாக அவர் எங்கே பிறந்தார் என்று பார்க்கும்போது தெருவில் கூட பிறந்திருக்கலாம் இயேசு. அவர் பிறந்ததுக்கே ஒரு பெரிய போராட்டம் தான். அடுத்தபடியாக அவருக்கு பல கஷ்டங்கள். தங்கச்சியை பார்க்கணும். கொஞ்சம் வயசுல என்ன செஞ்சிட்டாரு, இயேசுடைய தகப்பனார் இறந்து விட்டார். குடும்பத்தில் கஷ்டங்களை பார்த்தாரு, எல்லாவற்றையும் செட்டில் பண்ணார். அடுத்தபடியாக உபதேசத்தில் வந்தார். அதுலேயும் அவருக்கு கஷ்டம், எதிர்ப்புகள், பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள், பசிகள். இப்படி இயேசுவை என்ன செஞ்சது, போராட வைத்தது. கஷ்டங்களை அனுபவித்தார் நமக்காக. எல்லா கஷ்டம், நம்ம என்ன கஷ்டப்படுறோமோ அதை விட என்ன செஞ்சார், அவர் கஷ்டப்பட்டார். முடிவாக யாருக்குமே வரக்கூடாத ஒரு மரணம் இயேசுக்கு வந்தது. அப்படி மரணம் யாருக்குமே வரக்கூடாது. எல்லாத்துக்கும் மரணம் வர்றது சகஜம்தான். இயேசுக்கு வந்த மரணம் மிகவும் மோசமானது. 2 ஆணிகள், 2 கையில் 2 ஆணிகளை வச்சாங்க, அடித்தாங்க. சிலுவையை சுமந்தார். அடுத்தபடியாக அவர் கால்களிலும் ஆணிகள் அறையப்பட்டது. அவர் ரத்தம் முழுவதுமே சிந்தினது, எல்லா ரத்தமும் சிந்தினது. நமக்காக பட்ட பாடுகளை, பல கஷ்டங்களை அவரை நினைச்சு பார்க்கணும். இயேசுவை நம்ம நினைச்சு பார்க்கணும். நமக்கு இயேசுக்கு வந்த கஷ்டம் நமக்கு ஒரு துளி கூட வரலை. ஏதோ நமக்கு சின்ன சின்ன பரீட்சைகள் வருது, அவ்வளோதான். ஆனால் அவருக்கு வந்த கஷ்டம் நமக்கு வராது. நமக்கு வந்த எல்லா கஷ்டங்களையும், எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு அவருக்கு வந்த கஷ்டம் நமக்கு வரல. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம பாரம் எல்லாமே அவர் சுமந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம சுமக்கிறதுக்கு சின்ன பாரம் தான். அது இயேசு என்ன செஞ்சாரு, பாரங்களை சுமந்தார். நமக்காக பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு பல கஷ்டங்கள் வரலாம், பல துன்பங்கள் வரலாம். அப்போ நம்ம இயேசுவை நினைத்து பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு கூட பல மடங்கு அவர் கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார், பாடுகளை அனுபவித்திருக்கிறார். மனிதன் படுகிற எல்லா கஷ்டங்களும் அவர் அனுபவித்திருக்கிறார். அவரை நினைச்சு பார்த்தாலே நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே மறைந்துவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவர் சொன்னார், ஒருத்தர் யாமிருக்கா பயம் ஏன் என்று சொல்கிறாரு. எங்கள் முருகப்பெருமான் சொல்கிறாரு,
ஆனால் அவர் பயம் யாம் இருக்க பயமேன்னு சொல்கிறாரு. ஆனால் கையில் என்ன செஞ்சுருக்காரு? வேல் வச்சுருக்காரு. வேல் வச்சுருக்கனால அவர் என்ன செய்கிறாரு? யாராவது வந்தாலும் கொண்டுருவேன், அது மாதிரி பயம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் இயேசு வந்து பயப்படாதே நான் உடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. அவர் கைகளால் ஆணி அறையப்பட்ட ஒன்று தான் இருக்கிற தவிர அவர்கிட்ட எதுவுமே இல்லை. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு பயப்படாதே என்ற வார்த்தையை சொல்கிறார். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களையும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அவர் எதையுமே கையில் வைக்கல, அவர் வார்த்தையை வச்சார். நம்ம கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கே போனாலும் வார்த்தை அவர் பின்னே நம்ம கொண்டே சென்று கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பாடுகளை சகித்த இயேசுவை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். பல கஷ்டங்கள் வரலாம், பல துன்பங்கள் வரலாம், பல தேவைகள் வரலாம். அவரை நினைத்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் இயேசுவை நீங்கள் நினைத்து பார்க்க மறக்கக்கூடாது. அடுத்தபடியாக லூக்கா 22:19 வாசிக்கும் போது, லூக்கா 22:19, ஹல்லேலூயா. அடுத்து இயேசு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அவர் உலகத்தை விட்டு போகும்போது ஒரு வார்த்தையை சொல்றாரு. எனக்காக பிற்கப்பட்ட ரத்தம் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. நம்ம ஒவ்வொரு நாள் ராபோஜனம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம சபையில் ராபோஜனம் நடக்கிறது. ராபோஜனம் நடக்கிறது எல்லாமே அவரை என்ன செய்யணும், பாடுகளை நினைத்து பார்க்க வேண்டும் என்று அவர் அதை என்ன செய்யறார், நினைக்க சொல்றார். இயேசு வந்து இங்கே ராபோஜனம் பண்ணும்போது எல்லாமே, அப்பம் பிக்கப்படும் போது எல்லாமே என்ன செய்யுங்க, இந்த பாடுகளை பற்றி நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக எபிரேயர் 13:3 எதை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்? எபிரேயர் 13:3 ஹல்லேலூயா. கட்டப்பட்டவர்களாய் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. பொதுவாக வட மாநிலங்கள், நார்த் இந்தியாவில் மிஷினரிகள் பல பேர் இருக்கிறாங்க. பல இயேசுக்காக பல பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க. சுவிசேஷம் அறிவிப்பாக பல பாடுகளை நிறைய பேர் அடிக்கிறாங்க. இயேசுவை பற்றி சொல்கிறவங்க எல்லாமே என்ன செய்யுது, பாடுகள், கஷ்டங்கள், பிள்ளைகளுக்கு கஷ்டம், மனைவி கஷ்டம். நமக்காக இயேசுக்காக வட மாநிலங்களே பல ஊழியர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாள் நினைத்து பார்க்க வேண்டும். அவருக்காக ஜெபம் பண்ணணும். எத்தனையோ பாடுகளை அனுபவிக்கிறாங்க, எத்தனையோ பாடுகள் மத்தியில் ஊழி செய்கிறாங்க. இயேசு பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டு இயேசுக்கு என்ன செய்கிறாங்க, இன்னைக்கு மிலிட்ரி ஆர்மி எப்படி இருக்கிறது, அதே போல தான் அவங்க குடும்பத்தை எல்லாமே விட்டு, வீடுகளை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு இயேசுக்காக இன்னைக்கு மிஷினரிகள் பல பேர் என்ன செய்கிறாங்க, ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம அவங்களையும் நம்ம நினச்சி பார்க்கணும். அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். அவருக்காக ஒவ்வொரு நாளும் அவங்க பாடுகளுக்காக, கஷ்டங்களுக்காக, அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஒவ்வொரு நாள் நீங்கள் செய்யணும், ஜெபிக்க வேண்டியது நமக்கு கடமையாக இருக்கிறது. நான்காவதாக எதை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்? எபிரேயர் 13:7 ஹல்லேலூயா. நான்காவதாக நம்மை நடத்தினவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். நம்மை நடத்தினவர்கள் யாரு? பொதுவாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூலுக்கு போகும்போது சின்ன வயசில் இருக்கார். அவருக்கு ஆனா அவனா யார் சொல்லிக் கொடுப்பா? டீச்சர் சொல்லிக் கொடுப்பாரு. அந்த ஆனா அவனா தான் பேசிக்கே. அது தெரியாட்டா எதுவுமே கிடையாது. அடுத்தபடியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க, பாடத்தை சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம கற்றுக்க முடியும். அது டீச்சர்ஸாக சில பேர் இன்றைக்கி செய்ய மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, அந்த படித்த ஸ்கூலுக்கு சரி, படித்த டீச்சர்ஸ் சரி, ஏதாவது நன்மையை செய்வாங்க. இன்றைக்கி மதுரையில் கூட ஒரு இளங்கோ ஸ்கூல் ஒன்று இருக்கிறது. அந்த படித்த மாணவர்கள் வந்து அந்த ஸ்கூலையே புதுப்பிச்சு கொடுத்துருக்காரு. அதே போல தான் நமக்கு நாள்தோறும் சபைக்கு வருகிறோம், வாரந்தோறும் சபைக்கு வரோம். இயேசு யார்
அது எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று இன்னைக்கு நமக்கு போதகர் மூலமாக கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அந்த நடத்துகிறவர்களை நம்ம என்ன செய்யணும்? நினைத்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்குதா, உடனே என்ன செய்யணும்? பாஸ்டர்ஸை, ஊழியர்களை நினைத்து பார்க்கணும். நம்ம சாப்பிட்றோம், நமக்கு வேலைக்கு போகிறோம், அவங்க எங்கேயுமே போகலையே, வீட்டில் தான் இருக்கிறாங்க, அவங்க எப்படி வருமானம் வரும்? அவள் நினைத்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க ஒவ்வொரு நாள் நினைச்சு பாருங்கள், ஊழியர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க வருமானம் எப்படி இருக்குது, அவங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி ட்ரெஸ்ஸு வாங்குறது, எப்படி அவங்க சம்பாதிக்கிறாங்க, எதுவுமே இல்லையே, கடவுளுக்காக தான் இருக்கிறாங்க. அதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொரு நாளும் சபைக்கு வரோம். ஆண்டவர் நம்ம என்ன கற்றுக்குறோம்? அவர் ஃபீஸ் எதுவுமே நம்மகிட்ட வாங்குறது கிடையாது. சில சபைகள்லாம் கட்டாயப்படுத்தி என்ன செய்கிறாங்க? காணிக்க வாங்குறாங்க, கட்டாயமாக வாங்குறாங்க. அப்படி நம்ம சபை வாங்குவது கிடையாது. உண்மையான ஊழியருக்கு என்ன செய்யுங்க? அவங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒரு பண்டிகை காலங்களில், உங்கள் வீட்டில் விசேஷ நாட்களிலே ஊழியர்களை என்ன செய்யுங்க? நினைத்து பாருங்கள். ஹல்லேலூயா. 5வதாக யூதா 17ஆம் அதிகாரம், யூதா 17ஆம் வசனம். யூதா எழுதின நிருபம் 17ஆம் வசனம். ஹல்லேலூயா. 5வதாக ஆதி அப்போஸ்தலர் வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசுவின் வார்த்தையை நம்ம நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இயேசுவினுடைய சீடர்கள், அப்போஸ்தலர்கள், ரோமர் முதல் யூதா வரை உள்ள நிருபங்களிலே அவர் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? நினைவு கூற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர்கள் பட்ட பாடுகள், அப்போஸ்தலர் வாசிங்கன்னா இந்த அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியங்கள், அவர் இரத்த சாட்சியாக மரித்தது எல்லாமே சொல்லப்படுகிறது. அவ்வளோ பட்ட காஷ்டங்கள் பட்டிருக்காங்க. அவன் வார்த்தைகள் நம்ம என்ன செய்யணும்? நினைவு கூற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்ன சொன்னாங்க? வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்த்துக்க வேண்டும். இன்னைக்கு பிரசங்கங்கள் அதிகரித்து விட்டது, மீடியாக்கள் அதிகரித்து விட்டது, ஊழியர்கள் அதிகரித்து விட்டது. எத்தனையோ பல செய்திகள் சொல்கிறாங்க, பல வார்த்தைகளை சொல்கிறாங்க, அவங்களுக்கு இஷ்டப்பட்ட வார்த்தையை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. பைபிளில் இருக்கிற ஒரு வசனத்தை எடுத்துட்டு அவங்களுக்கு இஷ்டப்பட்ட வார்த்தையை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், ஆதி அப்போஸ்தலர் வார்த்தையை என்ன செய்யணும்? நினைத்து பார்க்க வேண்டும். அவர் சொல்லப்பட்ட வார்த்தைகள், அவர் நடத்த நடக்கைகள், அவர் பேசின வார்த்தைகள், அவர் சொன்ன உபதேசங்களுக்கு பற்றி என்ன செய்யணுமா? எப்போதுமே நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய வருடங்கள் போக போகிறது, இந்த புதிய வருடத்துக்கு நம்ம போக போகிறோம். நம்ம தேவையில்லாத சிந்தனைகள் நம்ம மத்தியில் வரக்கூடாது, தேவையில்லாத சிந்தனைகள், நினைவுகள் வரக்கூடாது. நம்ம ஆண்டவரை பற்றி நினைத்து பார்க்க வேண்டும். முதலாவதாக எதை நினைத்து பார்க்க வேண்டும் சொன்னால், முந்தின நாட்களை நினைத்து பார்க்க வேண்டும். பல கஷ்டங்கள் நமக்கு பட்டிருப்போம். நமக்கு ஆண்டவரை அறியாத நாட்களில் இருந்த நாட்களை நம்ம நினைத்து பார்க்கணும். எப்படி ரட்சிக்கப்பட்டோம், எப்படி நம் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அதுக்காக நன்றி சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக பாடுகளை சகித்த இயேசுவை நினைத்து பார்க்க வேண்டும். நமக்கு வர கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் அவர் என்ன செய்கிறாரு? கஷ்டப்பட்டிருக்கிறாரு. இயேசுவை நீங்கள் நினைத்து பாருங்கள். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் சரி, அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. தேவன் எல்லா பாரங்களையும் நீக்கி வல்லவராக இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் இந்த இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தில் நீங்கள் இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எல்லா பேருக்கும் இளைப்பாறுதல் வராது. அவர் சமூகத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்ளும் போது தான் நமக்கு இளைப்பாறுதல் வரும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக தேவனுக்காக பாடுகளை பட்ட ஊழியர்களை நினைத்துக்கொள்ளணும். மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம், மிஷினரிகளுக்காக அவங்களை பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். அவர்களை பற்றி எப்போதுமே நினைவுகள் இருக்க வேண்டும். நான்காவதாக நம்மை நடத்துகிற தேவ ஊழியர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஐந்தாவதாக ஆதி அப்போஸ்தலர் சொன்ன வார்த்தைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதைத்தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.